குளிரில் 20 ரூபாய் சாப்பாடு. டிசம்பர்ல குளிர் அதிகமா இருந்துச்சு. அந்த குளிர் இப்ப பறவைங்களோட கிராமத்துல இருந்துச்சு. பனி அதிகமா பொழியறதுனால சூரியன் கண்ணுக்கு தெரிஞ்சே பல நாட்கள் ஆயிடுச்சு. வானிலை சுத்தமா அப்படி மாறி போனதுனால பறவைங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. வேலையும் நடக்கல, வியாபாரமும் நடக்கல. சேர்த்து வச்சிருந்த சாப்பாடும் தீர்ந்து போச்சு. கையில ₹1 இல்ல. பறவைங்களோட கண்ணுல பசி, பயம், ஏக்கம் இதை தவிர வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துல பிசினாரி அப்படின்னு பேர் வாங்கின சிச்சு காக்கா எடுத்த ஒரு முடிவால அந்த கிராமத்தோட தலையெழுத்தே மாறுச்சு. காலையில 8 மணி ஆனாலும் ராத்திரி மாதிரி இருட்டாதான் இருந்துச்சு. ஊரே அமைதியா இருந்துச்சு. அந்த அமைதியான ஊர்ல குழந்தைங்களோட அழுகை சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே துணிக்குருவி, புஜ்ஜி குருவி, சோட்டு கிளி, மகிக்கழுகு, லூசிபுரா எல்லாரும் உட்காந்து சோகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி குளிர் தாங்க முடியாம கண்ணுல கண்ணீரோட, சோட்டு, காலையில புஜ்ஜி பசிக்குதுன்னு சொன்னப்போ சமைச்சு கொடுக்க வீட்டுல எதுவுமே இல்ல. சுடுதண்ணிய குடிச்சு பசிய தீர்த்துக்குமான்னு சொன்ன. அப்ப என் பொண்ணு ஒரு பார்வை என்ன பார்த்தா. அந்த பார்வையில ஒரு தாயா, நான் உண்மையிலேயே தோத்து போயிட்டேன் சோட்டு அப்படின்னு சொல்லி துணி அழுவும் போது சோட்டு சமாதானப்படுத்தி, எல்லாருடைய நிலைமையும் அதுதான் துணி, கவலைப்படாத. எங்க வீட்டுலயும் காய்கறி சுத்தமா இல்ல, அரிசி இல்ல. மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல எந்த கடையும் இல்ல. பன்னு பசி தங்க முடியாம பேப்பரை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து நான் 1 மணி நேரம் அழுதேன். நாம பொழைக்க போறோமோ சாக போறோமோ. அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த லூசிபுரா, நாம என்ன ஆக போறோம்னு எனக்கும் தான் தெரியல. பசிக்குது, ஆனா வேலையும் இல்ல, வீட்டுல சாப்பாடும் இல்ல. நேத்து ஒருத்தவங்க வீட்டுல போய் ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இங்க திங்க எதுவும் இல்ல, உனக்கு என்னத்த கொடுக்க போன்னு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, உயிர் போனாலும் பரவாயில்ல. ஆனா சின்ன குழந்தைங்க பன்னு, சின்னு, புஜ்ஜி இவங்க பசின்னு கத்தும் போது என்னால தாங்கிக்க முடியல. கடவுளே, எங்களுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா? அப்பதான் பன்னு கிளி அங்க மெதுவா நடந்து வந்தான். எப்பவுமே சுறுசுறுப்பா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு எல்லாரையும் பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற பன்னு இன்னைக்கு பார்க்க ரொம்ப மெலிஞ்சி சோர்வா இருந்தான். அப்ப பன்னு ரொம்ப சோர்வா, அம்மா அம்மா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது. வயிற்றுக்குள்ள யாரோ தீப்பத்தி வச்ச மாதிரி இருக்கு. அம்மா, யாராவது சாப்பிட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த வாழைப்பழ தோளாவது கொண்டு வந்து கொடுமா, அதை சாப்பிட்டுக்கிறேன், அப்படியாவது பசி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு பன்னு சொன்னது கேட்டு சோட்டு கிளி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன் அங்க நின்னுக்கிட்டு இருந்த எல்லாருடைய கண்ணுல கூட கண்ணீர் தான் இருந்துச்சு. பசியோட கொடுமை எப்படி இருக்கும்னு அன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அப்பதான் தூரத்துல இருந்து தான் வீட்டு ஜன்னல் வழியா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா. எப்பவுமே சுயநலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சிச்சு காக்கா பன்னு சொன்னதை கேட்டு அவளால அதை தாங்கிக்கவே முடியல. பன்னுவோட அழுக சத்தம் அவ காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, பன்னு அழுதுகிட்டு இருக்கானா? இந்த பையன் அழுதுனா பார்த்ததே இல்லையே. ஆண்டி லட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வந்து நிப்பானே, இல்ல போடான்னு திட்டி அனுப்புவேனே, இன்னைக்கு ஒரு வாழைப்பழ தோல் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறானே. இந்த மாதிரி நேரத்துல இவங்களுக்கு உதவி செய்யாம நான் மட்டும் சாப்பிட்டேனா? நான் சாப்பிடுறது சாப்பாடே இல்ல. சிச்சு காக்கா அதோட கஞ்சத்தனமும் மனசாட்சிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில மனசாட்சியே தான் ஜெயிச்சுது. ஆமா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து அவங்க பசிய தீர்த்து வைக்கணும். பசிய தீக்க பயன்படாத பணமும் அரிசியும் இருந்து என்ன புண்ணியம்? அது பணத்துக்கு மேல இருக்கிற பூ மாதிரி தான், எதுக்குமே பயன்படாது. சிச்சு காக்கா உடனே அவளுடைய பெட்ரூமுக்கு போனா. அங்க பீரோல துணிகளுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருந்த ஒரு மண் உண்டியலை வெளியில எடுத்தா. அது ரொம்ப கனமா இருந்துச்சு. அது சிச்சு காக்கா இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம். சிச்சு காக்கா அத பார்த்து, இது இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச பணம். இதுல இருந்து ₹1 கூட என்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்திக்கல. ஏன்னா அடுத்து வர பொங்கலுக்கு ஒரு தங்க சங்கிலி வாங்கி அதை போட்டுக்கிட்டு ஊஜனங்க முன்னாடி கெத்தா சுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. சிச்சு காக்கா கண்ணு எதிர்க்க தங்க சங்கிலி வந்து போச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பன்னு அழுத சத்தம் அவ காதுல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா அவருடைய கண்ணை மூடிக்கிட்டா. ஒரு நொடியில ஒரு முடிவெடுத்தா. சிச்சி, குழந்தையோட பசிக்கு முன்னாடி தங்க நகையெல்லாம் ஒரு விஷயமா? இந்த தங்க நகையை நான் ஒரு நாள் போட்டுப்பேன், அதுக்கப்புறம் எடுத்து வைப்பேன். மத்தபடி அது எதுக்கு பயன்பட போகுது? சிச்சு காக்கா அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சது. உடைச்ச உடனேயே பெரிய சத்தத்தோட நோட்டும் சில்லற காசும் கீழே விழுந்துச்சு. அப்பதான் சின்ன காக்கா அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா கிட்ட வந்தான். அம்மா, என்னாச்சு? அட,
இது நீ சேர்த்து வச்ச பணமாச்சே, இதை வச்சுதானே நீ சங்கிலி வாங்கணும்னு நினைச்ச? அப்போ சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே, இல்லடா சின்னம், இப்போ இது தங்க சங்கிலி வாங்குறதுக்காக பயன்பட போறதில்ல, மத்தவங்க உயிர் காப்பாத்த பயன்பட போகுது. புரியலம்மா, நம்ம ஊர்ல எல்லாரும் பட்னியா இருக்காங்கடா. நான் இந்த பணத்தை வச்சு தங்கத்தை வாங்க போறதில்ல, மளிகை சாமான் வாங்கி எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்க போறேன். காசு இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போட்டோம், இல்லாதவங்களுக்கு இலவசமா கொடுக்க போறேன். எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல. சின்ன காக்கா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அம்மா, நீ ரொம்ப கிரேட்டுமா. உன்னை எல்லாரும் கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி உனக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்கு. அந்த தங்க சங்கிலி முக்கியம் இல்லம்மா, உன் மனசே தங்கம்தாம்மா. அடுத்த நாள் காலையிலயும் ஊருக்குள்ள பனி அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பாத்திரத்துல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த புகை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சின்னோ, அரிசி ஊற வச்சிட்டியா? பருப்பு ஊற வச்சிட்டியா? காய்கறி நறுக்கிட்டியா? சீக்கிரம், மதியம் 1 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிடணும்ல. சுட சுட சமைக்கும் போது வர அந்த சாம்பார் மனமும் அந்த சாப்பாடு மனமும் ஊர் முழுக்க காத்தோட காத்தா பரவுச்சு. ஏற்கனவே பசியோட இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே அந்த வாசம் வந்த உடனே அவங்களுடைய பசி இன்னும் அதிகமாச்சு. அம்மா, இது என்ன வாசனை? எனக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சாப்பாடு வாசமா? ஆமா பண்ணு, சிச்சு வீட்டு வாசல்ல இருந்து தான் வருது. ஏதோ போர்டு கூட தொங்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிச்சுவோட வீட்டு வாசலுக்கு போனாங்க. அங்க போர்டுல சிச்சு காக்காவோட சாப்பாடு விலை 20 ரூபாய் மட்டும்தான், வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி போட்டிருந்துச்சு. அத பார்த்து எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த காலத்துல 20 ரூபாய்க்கு ஒரு டீ கூட கிடைக்காது, இதுல சாப்பாடா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டயும், வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சாப்பாடு தயாரா இருக்கு, சுட சுட சாப்பிடுங்க. அப்போ பன்னு கிளி சிச்சு காக்காவை பார்த்து, ஆண்டி, என்கிட்ட 20 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் மட்டும்தான் இருக்கு, அதனால பாதி சாப்பாடாவது கொடுக்குறீங்களா ப்ளீஸ் ஆண்டி, ரொம்ப பசிக்குது. பன்னு அப்படி சொன்னது கேட்டு சிச்சு காக்கா அழுதுகிட்டே, உனக்கு பைத்தியமாடா? நான் 20 ரூபாய் சாப்பாடுன்னு போட்டது பெரியவங்களுக்காக, சின்ன பசங்களுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். காசு இருக்கிறவங்க காசு கொடுத்துட்டு சாப்பிட்டு போங்க, இல்லாதவங்க சும்மா சாப்பிட்டு போங்க. சிச்சு காக்கா ஒரு பெரிய தட்டுல நிறைய சுட சுட சாப்பாடு, பக்கத்திலேயே சாம்பாரு, கொஞ்சம் நெய், பக்கத்துல கொஞ்சம் ஊறுகாய், அப்பளம் எல்லாத்தையுமே வச்சு பன்னுவுக்கு கொடுத்தான். பன்னு அந்த சாப்பாடை பார்த்த உடனே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து சுட சுட சாப்பாடுல விழுந்துச்சு. அப்பாடா, சாப்பாடு பார்த்தே ரொம்ப நாளாச்சு, என் உயிர் போகாம காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் ஆண்டி. துணிக்குருவி அழுதுகிட்டே சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு, இன்னைக்கு நீ என் பார்வையில கடவுள் மாதிரி தெரியற. உன் தங்க நகை வாங்குறதுக்கான பணம் தானே இது? ஆமா டோனி ஆண்டி, அம்மா நகை வாங்க வச்சிருந்த பணத்துல தான் இந்த சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. அப்போ சோட்டுக்கிளி சிச்சு பக்கத்துல வந்து, சிச்சு, உன்னை இத்தனை நாளா நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், கஞ்ச பிஸ்னாரின்னு கூப்பிட்டோம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ செஞ்ச உதவி ரொம்ப பெருசு. ஆமா சிச்சோ, நீ இவ்வளவு பெரிய உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கஷ்ட காலத்துல உதவி செய்யறவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, அட என்ன இது, வந்து சாப்பிட சொன்ன எல்லாரும் என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா? சாப்பாடு சுட சுட இருந்தாதான் நல்லா இருக்கும், ஆறி போனா நல்லா இருக்காது, சாப்பிடுங்க. அப்படியே சிச்சு காக்கா சொன்னது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எனர்ஜியே கிடைச்சது. பன்னுவும் இப்போ எழுந்துருச்சு நின்னா. சிச்சு, நாளையில இருந்து நீ தனியா கஷ்டப்பட வேண்டாம், நான் வந்து உனக்கு காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி கொடுக்கறேன். நான் சமைக்கிறேன், நான் சமைச்சா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இலை கொண்டு வரேன், சாப்பாடு பரிமாறுறேன். அப்போ நான் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட் எல்லாம் கழுவி வச்சிடுறேன். எல்லாரும் சிரிச்சாங்க. உண்மையாதான் ஆண்டி, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் கடன் பட்டிருக்கேன்ல. அன்னையில இருந்து அந்த குளிர்காலம் முடிகிற வரைக்குமே சிச்சு காக்காவோட வீடு ஒரு அன்னசத்திரமா மாறுச்சு. யாரும் பசியோட இருக்கவே இல்ல. சிச்சு காக்காவோட கழுத்துல தங்க சங்கிலி இல்லதான். ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே கொட்டுன பாசத்துல அவளுக்கு தங்க சங்கிலி பெருசாவே தெரியல. எப்பவுமே பணத்தை சேர்த்து வைக்கிறவன் பணக்காரன் இல்ல, கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய பசியை தீர்த்து வைக்கிறவன் தான் பணக்காரன். சிச்சு காக்காவோட கதை நமக்கு சொல்றது ஒண்ணுதான், சேர்த்து வைக்கிறது சுயநலம், பகிர்ந்து கொடுக்கறது நல்ல குணம். சண்டை மூட்டி விடும் சிச்சு காக்கா. மகிக்கழுகோட பிள்ளைங்க 2 பேரும் பட்டணத்துல பெரிய வேலையில இருக்கிறதுனால மருமகளுங்க 2 பேரும் தான் மாமியார் கூட இருந்துகிட்டு குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு மகிக்கழுகையும் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி எப்பவுமே ரொம்பவும் பொறுமையா வேலைகளை நல்லபடியா செய்யும் போது
சோட்டு ரொம்ப சுறுசுறுப்பா எப்பவுமே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வேலையே செஞ்சு முடிச்சிடுவா. 2 மருமகளும் அவங்க மாமியாருக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் கூட அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைங்களான புஜ்ஜி பன்னு 2 பேரும் கூட எப்பவுமே ஒண்ணுமா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் மகிக்கழகு சந்தைக்கு போய் அவங்களுடைய 2 மருமகளுக்காகவும் 2 அழகான புடவைகளை வாங்கிட்டு வந்து அத கொடுத்தாங்க. டோனி, சோட்டு, இந்தா உங்க 2 பேருக்காக பண்டிகைக்கு நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேருக்கு ஒரே கலர்ல தான் வாங்கியிருக்கேன். புடவை நல்லா இருக்கா? அடடே, புடவை ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்? அத்தை, இந்த கலர் என்கிட்ட இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த புடவைய பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்து அந்த காட்சியை பார்த்து முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு இப்படி சொல்லுச்சு. அம்மா, எல்லாம் மருமகளுங்களுக்கு தானா? உன் பொண்ணு நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கேன், எனக்காக ஒரு புடவை கூட வாங்கலையா? ஐயோ, உனக்கு தான் புடவை உங்க அப்பா வாங்கினது பீரோ நிறைய வச்சுக்கிட்டு இருக்கியே, அதுல ஏதாவது ஒன்று எடுத்து கட்டிக்கோ. இவளுங்க 2 பேரும் காலையிலேயே வயல் வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க, அதான் வாங்கி கொடுத்தேன். அப்படின்னா நான் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருக்கேன்னு என்னை குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு புலம்பிக்கிட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து கோவமா போயிட்டா. அவ அவளுடைய மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. இவங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும், அதை எங்க அம்மா கையாலேயே செஞ்சு வச்சிடணும். அன்னைக்கு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கும் போது சிச்சு காக்கா தெரியாம சோட்டுவோட ரூமுக்கு போனா. சோட்டு கிளி அவளுடைய புது புடவைய அழகா அயன் பண்ணி மடிச்சு பீரோல வைக்கிறத அவ பாத்துக்கிட்டு தான் இருந்தா. மெதுவா அந்த புடவையை எடுத்து அதுல ஒரு ஓரமா அந்த புடவைய கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த புடவைய பீரோல வச்சுட்டு கிழிஞ்ச அந்த துணியை கொண்டு போய் துணியோட கட்டலுக்கு கீழே போட்டுட்டா. இப்ப ஆரம்பிக்கும் பாரு உங்களுடைய சண்டை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் காலையில பண்டிகைக்காக எல்லாருமே புது புடவைய கட்டிக்கிட்டாங்க. அப்போ சோட்டுவும் சந்தோஷமா புடவை கட்டலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஐயோ என்ன இது, என் புடவை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சத்தமா கத்துனா. அதை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரும் அங்க வந்தாங்க. சிச்சு காக்கா மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியே வந்து அந்த புடவைய வாங்கிக்கிட்டா. சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி, ஐயோ சோட்டோ, என்ன புது புடவை இப்படி ஆயிடுச்சே, இது தானா கிழிஞ்ச மாதிரி இல்ல, யாரோ கிழிச்ச மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுல 4 பேரை தவிர யாருமே இல்ல, நானும் செய்யல, அம்மாவும் இல்ல, அப்படின்னா வேற யாரு அப்படின்னு திரும்பி துணிக்குருவிய பார்த்தா. அப்போ துணிக்குருவி பதட்டமா, சிச்சு என்ன சொல்ல வர, நான் ஏன் இப்படி செய்ய போறேன், என்கிட்டயும் இதே மாதிரி புடவை இருக்கே. அதுதான் என் சந்தேகமே, உன்கிட்ட இருக்கிற புடவை இன்னொருத்தவங்க கிட்ட இருக்க கூடாதுங்கிறதுக்காக சோட்டு அண்ணி கட்டக்கூடாதுன்னு இந்த புடவைய ஒருவேளை கிழிச்சிட்டீங்களோ என்னமோ. அதை கேட்டு சோட்டு கிளி, அப்படியா துணி அக்கா, நீங்களா இந்த வேலையை பண்ணீங்க, உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். சீச்சி, இந்த மாதிரி கேவலமான விஷயத்த நான் பண்ண மாட்டேன் சோட்டு, என்ன நம்பு. 2 மருமகளும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மகிக்கழகு அந்த அறைய உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சது. இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, நம்ம வீட்டுல தான் எலி தொல்லை அதிகமா இருக்குல்ல, கண்டிப்பா இது எலியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகி எலி தேட போச்சு. அப்போ சிச்சு, என்ன இது, அம்மா எலி மேல பழிய தூக்கி போடுறாங்க, நானும் தெரிஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு போகும்போது துணியோட கட்டலுக்கு கீழே அந்த புடவையோட துண்டு இருக்கிறத மகிக்கழுகு பாத்துச்சு. அப்ப சிச்சு காக்கா சத்தமா, பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைதானே, துணி அணிதான் இத பண்ணிருக்காங்க. சிச்சு அணிக்கிட்ட அவங்க புடவை இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. துணி குருவிக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல. சோட்டு ரொம்ப கோவத்தோட துணிய முறைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப மகிக்கழகு அந்த கிழிஞ்சு போன புடவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இது ஒருவேளை துணிதான் பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி, துணி இது நீ செஞ்ச வேலையா? பாவம் துணி அழுதுகிட்டே, இல்ல அத்தை, நான் இல்ல, இந்த துணி ஏன் கட்டலுக்கு கீழே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுது, இத நீ செய்யல, ஏன்னா இந்த புடவை கிளியல, இத யாரோ கத்திரி வச்சு கட் பண்ணிருக்காங்க. கத்திரி வச்சு யார் கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போதே சிச்சு காக்கா திணறி போச்சு. அவசரத்துல அவ புடவைய கிழிக்கிறத விட்டுட்டு கத்திரிக்கோலால கட் பண்ணியிருந்தா. அப்போ மகிக்கழுகு ரொம்ப கோவமா சிச்சு காக்காவை பார்த்து, சிச்சு, இந்த வீட்டுல கத்திரிய பயன்படுத்துறது நீ மட்டும்தான், நாங்க இல்ல. எலி கத்திரிய வச்சு புடவைய கட் பண்ணிருக்காது, என்ன நடந்துச்சுங்கிறத நீ சொல்றியா? சிச்சு காக்கா மாட்டிக்கிட்டா பதட்டமா. அது நான் இல்ல, அந்த எலிதான் கத்திரிய கொண்டு போய் கட் பண்ணிருக்கும் போல அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. டோனி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஆமா ஆமா சிச்சு, கத்திரிக்கோலை எடுத்துட்டு போய் எலி கூட புடவைய கட் பண்ணிருக்கலாம். சோட்டு, என்கிட்ட அதே மாதிரி புடவை இருக்குல்ல, அதை நீ கட்டிக்கோ,
என்னை விட உனக்கு தான் அது அழகா இருக்கும். துணியோட நல்ல குணத்தை பார்த்து சோட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டா. சிச்சு காக்கா மட்டும் அவ போட்டு திட்டம் கவுந்ததை நினைச்சு ரொம்பவும் வருத்தத்தோட வெளியில போயிட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் பசங்க 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜே, இன்னைக்கு நம்ம ராஜா ராணி விளையாட்டு விளையாடலாமா? நான் ராஜாவா, நீ ராணியா? போடா, எப்பவுமே ராஜா ராணி விளையாட்டு தானா? இன்னைக்கு திருட போலீஸ் ஆடலாம். நான் திருட, நீ போலீஸ் அப்படின்னு சொல்லி பசங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத சிச்சு காக்கா பாத்துச்சு. பசங்க 2 பேரும் கூட ஒற்றுமையா இருக்கிறத சிச்சு காக்காவால பார்த்து அமைதியா இருக்க முடியல. பெரியவங்க கிட்டதான் நம்ம பிளான் வேலை செய்யல, சின்ன பசங்க கிட்ட கூடவா வேலை செய்யாம போயிடும் அப்படின்னு சொல்லி உடனே பன்னு கிட்ட போய் சிச்சு, டேய் பன்னு, என்னடா இது, புஜ்ஜி உன்ன போலீஸா ஆக சொல்றா? அவ மட்டும் திருடியா? திருடனை விட போலீஸ் ரொம்ப கம்மி தான், தெரியும்ல? அது மட்டும் இல்லாம அவ பாரு பெரிய பொம்மையச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. நீ தானே ராஜா, அந்த பொம்மை உன்கிட்ட தானே இருக்கணும். ஆமால அத்தை, இருங்க அந்த பொம்மையை நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு பன்னு அங்கிருந்து போனான். புஜ்ஜி கையில இருக்கிற அந்த பெரிய பொம்மைய அவன் புடுங்கிக்கிட்டு, டேய் இது ஏன் பொம்மைடா, குடுடா. கொடுக்க மாட்டேன், இது ஏன் பொம்மை, அத்தை சொன்னாங்க. அப்படி 2 பேரும் அந்த பொம்மைக்காக அளவும் சத்தம் போடவும் ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு மஹி, சோட்டு, டோனி 3 பேரும் வெளியில வந்தாங்க. புஜ்ஜி, என்னாச்சு, ஏன் அழற? அம்மா, பன்னு என் பொம்மைய புடுங்கிக்கிட்டான். பன்னு, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, பொம்மைய புஜ்ஜி கிட்ட கொடு. நான் கொடுக்க மாட்டேன், இந்த பொம்மை எனக்கு சொந்தம்னு அத்தை சொன்னாங்க. அத கேட்ட உடனே எல்லாரும் மறுபடியும் சிச்சு காக்காவை பார்த்தாங்க. சிச்சு காக்கா வசமா மாட்டிக்கிட்டான். அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதனால கொஞ்சம் தயக்கத்தோடவே, நான் அப்படி சொல்லல, பன்னு பொய் சொல்றான். நான் பசங்க நடுவுல சண்டையை மூட்டி விடுவேனா? என்ன மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. மகிக்கழகு கோமா, சிச்சோ நடிப்ப நிப்பாட்டு, அசிங்கமா இருக்கு. பெரியவங்களுக்கு நடுவுல சண்டையை மூட்டி விடலான்னு பார்த்த, அது நடக்கல. அதனால சின்ன பசங்க நடுவுல சண்டையை மூட்டி விட பாக்குறியா? ஒரு அத்தையா இருந்துகிட்டு அண்ணன் குழந்தைங்க கிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? அத கேட்டு சிச்சு ரொம்ப கோவமா, அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க. அதானே இவளுங்க 2 பேரும் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே நீ என்ன சுத்தமா மறந்துட்ட. நான் உன் பொண்ணுங்கிறதே உனக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. எப்ப பாரு துணி நல்லா சமைக்கிறா, சோட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறா. நான் உனக்கு எதுக்கும் வேலைக்காகாதவ அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிச்சு கோவமா அங்கிருந்து போயிட்டா. சிச்சு சொன்னதை கேட்டு அவங்க 3 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அத்தை, உண்மையிலேயே ஒருவேளை சிச்சுவை நாம தள்ளிதான் வைக்கிறோமோ? இது இப்படி இல்ல, நாளைக்கு ஊர்ல விருந்து ஏற்பாடு பண்ணணும்ல, அந்த பொறுப்பு மொத்தத்தையும் நாம சிச்சு கிட்டயே கொடுத்துடலாம். அப்போ அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? இது நல்ல யோசனைக்கா. அவ சமைச்சா மொத்த பேரும் அவளுக்கு தான் வரும், நாம அவளுக்கு உதவி பண்ணலாம். மைக்கழுகு இதுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு. எல்லாரும் சிச்சு கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. சிச்சு ஒத்துக்கல. அப்போ சமையல் பொறுப்பே உன்னோடதுதான், உன்னோட அதிகாரம் தான் அப்படின்னு சொன்னதுனால சிச்சு சந்தோஷப்பட்டு ஒத்துக்கிட்டா. சரி சரி, நான் சமைச்சா எப்படி இருக்கும்னு இந்த ஒரு நாளைக்கு பாக்கும் அப்படின்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில விருந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. துணி, சோட்டு 2 பேருமே சிச்சு கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு மகாராணி மாதிரி, துணி அந்த பாத்திரத்தை கழுவு, சோட்டு இந்த குழம்பு கொஞ்சம் பாரு அப்படின்னு அவ ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமையல் முடிஞ்சது. கடைசியா பாயசம் செய்யணும். துணி, பாயசத்துக்கு பால் கொண்டு வந்தியா? சிச்சு, இதோ பால் கொண்டு வந்திருக்கேன் பாரு. சோட்டு, அந்த சக்கரை டப்பாவை கொடு. இந்த சிச்சு. சிச்சு காக்கா பாத்திரத்துல பாலை ஊத்தி அத கொதிக்கும் போது துணிக்கும் சோட்டுக்கும் அவ வேற வேலை சொல்லி அங்கிருந்து அனுப்புனா. போங்க, வேற வேலை இருந்தா பாருங்க, இந்த வேலை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அவங்க போனதும் சிச்சு காக்கா மனசுக்குள்ள மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டா. இந்த சாப்பாட்டை நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா நல்ல பேரு எனக்குதான். ஆனா பாயசத்தை இப்ப நான் நல்லபடியா செய்ய போறதில்ல, அத வீணாக்க போறேன். அப்போ கெட்ட பேரு துணிக்கும் சோட்டுக்கும் வரும். ஏன்னா பாலை கொண்டு வந்து கொடுத்தது துணி, சர்க்கரையை கொண்டு வந்து கொடுத்தது சோட்டும். வேணும் வேணும்னு இப்படின்னு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இவங்கள நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா வேணும் வேணும்னே பால் கொதிக்கும் போது அதுல சர்க்கரையை போடாம பக்கத்துல இருந்த உப்பை கொட்டிட்டா. நல்ல 2 டப்பா உப்பு கொட்டிட்டு பாலை கலந்துட்டு, ஆஹா இது பாயசம், நல்ல உப்பு உப்பு பாயசம், சூப்பரா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாயசம் தயாராச்சு. பாயசம் தயாராயிடுச்சு. வாசம் நல்லா இருக்குல்ல? ஆமா சிச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாரும் வந்தாங்க. சிச்சு காக்கா வேணும் வேணும்னே எல்லாருக்கும் முதல்ல பாயசத்தை தான் ஊத்தி கொடுத்தா. முதல்ல இனி போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட தலைவியான லூசி புறாவுக்கு
முதல்ல பாயசத்தை கொடுத்தா சிச்சு காக்கா. லூசி சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி அந்த பாயசத்தை துப்பி, சிச்சி என்ன இது, இது பாயசமா? பாயசத்துல சக்கரை போட்டு கொடுத்து நான் பாத்திருக்கேன், நீங்க என்ன உப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க? மத்தவங்களும் அந்த பாயசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு, சீச்சி உப்பு, ஐயோ என் குரல் போச்சே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க. துணி சோட்டோட முகம் வாடி போச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சிச்சு காக்கா அழுற மாதிரி நடிச்சுக்கிட்டு மகிய பார்த்து அவ ரொம்ப சத்தமா, பாத்தியாமா, ஊருக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாங்க உன்னோட 2 மருமகளுங்களும். இந்த துணி வேணும்னு கெட்டு போன பாலை கொண்டு வந்து கொடுத்தா, சோட்டு சர்க்கரைக்கு பதிலா உப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதனாலதான் பாயசம் இப்படி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க பாருமா. துணி சோட்டு 2 பேருமே நாங்க எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஊருக்காரங்க எல்லாருமே துணி சோட்டு 2 பேரையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சீச்சி, உங்க நாத்தனார் சமைக்கிறத அவளுக்கு நல்ல பேரு வருத உங்களால தாங்கிக்க முடியலையா அப்படின்னு கேட்டப்போ மகிக்கழுகு மட்டும் அமைதியா இருந்துட்டு சமையல் நடந்த இடத்துக்கு போய் பார்த்துச்சு. அங்க உப்பு டப்பா சர்க்கரை டப்பா 2மே பக்கத்துல தான் இருந்துச்சு. அது 2த்தையுமே மூடிய திறந்து மகிக்கழுகு பார்த்து அமைதியா வெளியில வந்துருச்சு. ஒரு நிமிஷம், என் மருமகளுங்க எப்பவுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. சிச்சு, நீ தானே பாயசம் பண்ண? ஆமா பண்ண, ஆனா அந்த உப்பு. வாய மூடு, என் மருமகளுங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சோட்டு கொண்டு வந்து கொடுத்தது தூளுப்பு, ஆனா அங்க காலியா இருக்கிறது கல்லுப்பு டப்பா. கல்லுப்பு டப்பா அங்க எப்படி வந்துச்சு? நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது கல்லுப்பு வாங்க மாட்டோமே, தினமும் காலையில லெமன்ல கல்லுப்பு போட்டு குடிக்கணும்னு சொல்லி நீதான் இந்த கல்லுப்பு டப்பாவை ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்ப. அந்த கல்லுப்பு டப்பா இங்க எப்படி வந்துச்சு? சிச்சு காக்கா மாட்டிக்கிட்டா. அவ ரூம்ல அந்த கல்லுப்பு இருக்கிற விஷயம் மகிக்கழுகுக்கு தெரியும் அப்படிங்கறத அவ சுத்தமா மறந்துட்டா. இப்போ மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டதுனால அவளால தப்பிக்கவும் முடியாது. அதனால சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஆமா நான் தான் கலந்தேன், நான் தான் வேணும்னு கலந்தேன். இவங்க எல்லாரும் எதிரிங்க, இவங்கள யாரும் பாராட்டக்கூடாது, நீயும் அவங்கள திட்டணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு உண்மைய ஒத்துக்கிட்டா. சிச்சு காக்கா சொன்னதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே அவளை சிச்சி அப்படின்னு துப்பிட்டு போயிட்டாங்க. மகிக்கழுகுக்கு கோவம், கவலை, அவமானம் எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்துச்சு. சிச்சு போதும், இன்னையில இருந்து நீ எனக்கு பொண்ணே கிடையாது, உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பமே இல்ல, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. அதை கேட்டு துணி உடனே மகியோட காலில் விழுந்து, வேண்டா அத்தை, அப்படி மட்டும் சொல்லாதீங்க, பாவம் சிச்சு எங்க போவா, அவ தெரியாம ஏதோ பண்ணிருப்பா. ஆமா அத்தை, அவ தப்பு பண்ணிருக்கா, ஆனா அவ நம்ம வீட்டு பொண்ணு, அவளை அப்படி அனுப்பிட முடியாது. அப்படி துணு சோட்டு 2 பேருமே சிச்சு தப்பு பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து சிச்சுவுக்கு அறிவு வந்துச்சு. சிச்சு யாரை அழிக்க முயற்சி பண்ணாலும் அவங்கதான் இப்போ அவ பக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே சிச்சு துணி அப்புறம் சோட்டு பக்கத்துல போய் நின்னு, அண்ணீங்களா என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா நீங்க தான் என் எதிரிங்கன்னு நினைச்சேன். நான் எவ்வளவு உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்ல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு 2 பேர் காலையை விழுந்து அவ மன்னிப்பு கேட்டா. இங்க பாரு சிச்சு, நீ தப்பு தெரிஞ்சுக்கிட்ட, அதுவே போதும். இந்த வீடு உனக்கு சொந்தம், ஆனா பொண்ணு முக்கியம்னு சொல்லி மருமகளுங்களை என்னால தூக்கி போட முடியாது. எனக்கு நீங்க 3 பேருமே ஒண்ணுதான். அன்னைக்கு சிச்சு காக்கா அந்த பாயசத்துல கலந்தது உப்பா இருந்தாலும் கூட அது ஒரு இனிப்போட தான் முடிஞ்சது. அன்னையில இருந்து சோட்டும் சிச்சும் துணி 3 பேருமே ஒற்றுமையா இருந்தாங்க. பசங்களும் அதே மாதிரி தான் ஒற்றுமையோட பழகுனாங்க. இத பார்த்து மகிக்கழுகு சந்தோஷப்பட்டுச்சு.